Agriculture Technology Demonstration Park. விவசாய தொழில்நுட்ப பூங்காவை தேடிச் செல்லும் பயணம். வாழைச் செய்கையில் பயிர் சுகாதாரமான செய்கையின் சுத்தத்தை பேணல், முறையான நீர் வடிகால் அமைப்பை பேணல் மற்றும் வெற்றிகரமான விளைச்சலை பெற இடத்தை வழங்குகின்றது. நோய்பீடை கட்டுப்பாட்டை மேற்கொள்ளும் போது நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். விலைக்கு வாங்குற வாழைக்காய்கள்ல நீங்க கண்டிருப்பீங்க கருப்பு நிறத்துல புள்ளிகளை. அது நம்ம கைகள்ல உணரக்கூடியதா இருக்கும். இதுக்கான காரணம் என்ன? இதனால வாழைக்காய்க்கு என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படுது? இந்த தாக்கம் எப்படி நடைபெறுது? உபாலியா? இந்த நோய் தாக்கம் நாம விலைக்கு வாங்குற வாழைக்காய்கள்ல உள்ள கருப்பு புள்ளிகள். இது வாரது முதல் சந்தர்ப்பத்துல வாழை சீப்பு குலையில இருக்கிறப்போ. இப்போ இங்க கையில உணரக்கூடியது கருப்பு புள்ளிகள். இந்த மாதிரி உணரக்கூடிய புள்ளிகள் நமக்கு தென்படுவது பனிப்பூச்சி அதில் உள்ள ஜூஸை உறிஞ்சிறதால. நாம பார்க்கணும் இப்போ சரியான நேரத்தில். இதில் வாழைப்பூவை வெட்ட முதல்ல வாழைக்கு உரையிடும் போது பார்க்கலாம் வௌவாலோட தாக்கத்தை. இதில் தேன் குடிக்கிறதுக்கு வௌவால் வரும். வௌவால் வந்து அதுகளில் படுறதால அதில் உள்ள நகம் எல்லாம் கீறுபடும். அதனால நமக்கு ஏற்றுமதிக்காக இதை கொண்டு போக முடியாத நிலைமை ஏற்படும். நல்ல சீப்புகள் நீக்கப்படும். அதாவது இதுல சரியான முறையில நடைமுறைப்படுத்தலைன்னா இன்னொன்னு இருக்கு. இதே மாதிரி நாம முதல்ல காட்டின விதத்துக்கு, அதாவது கைக்கு உணரக்கூடிய புள்ளிகளும் இருக்கு, கைக்கு உணர முடியாத புள்ளிகளும் இருக்கு. கைக்கு உணர முடியாத புள்ளிகள் பங்கஸ். பனிப்பூச்சிகளோட தாக்கம் தான் நம்மட கைகளுக்கு நல்லா உணரக்கூடியதா இருக்குது. அப்போ அது ரெண்டு, அந்த பங்கஸ் பெரிய பாதிப்பா இருக்காது, அதாவது ரசாயன பாவனைக்கு போற அளவுக்கு. APARC Agriculture Technology Demonstration Park. பச்சை நிற பனிப்பூச்சியின் தாக்கத்தை தடுப்பதற்காக வாழை பூத்த பின் முறையாக பொலித்தீன் பை இடுவது நடைபெற வேண்டும். பொலித்தீன் பை இருப்பதனால் வௌவால்களின் தாக்கங்கள் தடுக்கப்படுகின்றன. உண்மையிலேயே உங்களுக்கு விளங்கி இருக்கும் பனிப்பூச்சிட தாக்கம். அப்படி இல்லைன்னா வௌவால்களால் ஏற்படுற தாக்கங்களால வாழைக்குலை ஏற்றுமதிக்கு உகந்ததா காணப்படாது. அதாவது இந்த மாதிரி புள்ளிகள் காயங்கள் காணப்படுமா இருந்தா ஏற்றுமதிக்காக நீங்க வாழையை தயார் செய்வீங்களா இருந்தா கண்டிப்பா வாழைக்கு பேக் போட்டே ஆகணும். இல்லைன்னா வெளிநாட்டுக்கு அனுப்ப நல்ல முன்மாதிரியான வாழைக்குலைய எடுக்க எதிர்பார்க்குறீங்களா இருந்தா அதே மாதிரி சரியான விதத்துல பேக் போடுறது ரொம்ப முக்கியம். இது மூலமா பனிப்பூச்சி வௌவால் போன்றவற்றோட தாக்கத்துல இருந்து பாதுகாக்கக்கூடியதா இருக்கும். தரமான வாழைக்குலையை பெற்றுக்கொள்றதுக்கு தடையா இருக்க பச்சை பனிப்பூச்சிக்கு மேலதிகமா சிவப்பு பனிப்பூச்சும் இந்த களத்துல காணப்படுது. இது எப்படி நாம அடையாளம் காண்றது? இந்த தாக்கத்தோட பாதிப்பு என்ன? இதை எப்படி கட்டுப்படுத்துறது? உபாலியா? சிவப்பு பனிப்பூச்சிட தாக்கம் பச்சை பனிப்பூச்சிட தாக்கத்தை விட மிகவும் தீவிரமானது. அதாவது சிவப்பு பனிப்பூச்சிட தாக்கத்தை நாம காண்றது விளைச்சல் எடுக்கிற சந்தர்ப்பத்துல. ஆரம்ப காலத்துல நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதும் அறிகுறிகள் இல்லை. சிவப்பு பனிப்பூச்சிட தாக்கம் ஏற்படுறது செய்கையில உள்ள பயிர் சுகாதாரத்தை சரியான விதத்துல பேணாம இருக்கிறதால தான். நாம சரியான நேரத்துல உலர்ந்த இலைகளை தண்டுல சீல் ஆகுற மாதிரி வெட்டி இல்லைன்னா அப்போ இந்த சிவப்பு பனிப்பூச்சிட வாழிடம் இந்த உலர்ந்த வாழை சருகுகளா இருக்கும். வாழை இலை தண்டோட பொருந்தி வார இடத்துல தான் இந்த சிவப்பு பனிப்பூச்சி தங்கி வாழும். APARC Agriculture Technology Demonstration Park. சிவப்பு பனிப்பூச்சிட தாக்கம், விசேஷமா பீடையில தாக்கம். நாம பயிர் சுகாதாரம் பத்தி கதைச்சோம்னா இந்த மாதிரி தண்டு சீலாகிற மாதிரி, இதுக்குள்ள தண்ணி எதுவும் போகாத மாதிரி நல்ல சீலாகிற மாதிரி வெட்டி இந்த விதத்துல களத்தை நாம பராமரிச்சுக்கணும்.
அப்படியே இருந்தா சிவப்பு பனிப்பூச்சிட தாக்கத்தை அதே மாதிரி வேறு பீடைகளோட தாக்கத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியதா இருக்கும். அதுக்காக நாம இந்த விதத்துல சீலாகிற மாதிரி இலைகளை வெட்டிக்கணும். இந்த விதத்துல தான் நாம பயிர் சுகாதாரத்தை மேற்கொள்றோம். APARC Agriculture Technology Demonstration Park. நாம சாதாரணமா 1 ஏக்கருக்கு 5 இடத்துல வாழைப்பூ மேல் பக்கமா இருக்கும் போதே நாம வெட்டி பார்ப்போம். வெட்டி பார்த்தா அதுல நமக்கு சிவப்பு பனிப்பூச்சை பார்க்கக்கூடியதா இருக்கும். இப்படி நாம 5 இடத்துல பார்க்கும்போது 3 இடத்துல மாதிரி சிவப்பு பனிப்பூச்சை பார்க்கக்கூடியதா இருந்துச்சுன்னா நாம கண்டிப்பா ரசாயனத்தை பாவிக்கிறதுக்கு போகணும். APARC Agriculture Technology Demonstration Park. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் 5 இடங்கள்ல நாம பரிசோதனை செஞ்சு அதுக்கு தேவையான சரியான கட்டுப்படுத்தல் நடவடிக்கையை மேற்கொள்றது மிகவும் முக்கியம். ஏன்னா நீங்க எடுக்கிற விளைச்சல் இந்த பனிப்பூச்சிட தாக்கத்துக்கு உட்பட்டு ஏற்றுமதிக்கு பொருத்தம் இல்லாத நிலைமைக்கு போகும். அதனால இந்த பரிசோதனை ரொம்ப முக்கியம். இங்க இதுல அந்த கொளரை பாதுகாக்கலாம். இந்த பரிசோதனையில வாழைப்பூ மேல பார்த்த வண்ணம் இருக்க போதான் நாம இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளணும். இந்த மாதிரி வாழைப்பூவை நாம வெட்டிக்கணும். APARC Agriculture Technology Demonstration Park. இந்த மாதிரி கீழே எடுத்து ஒவ்வொரு கவரையா நாம கலட்டிக்கணும். இப்போ உங்களுக்கு பார்க்கக்கூடியதா இருக்கும். இதோ இதுல சிவப்பு பனிப்பூச்சி, இதோ இதுல இருக்கு சிவப்பு பனிப்பூச்சி. நாம இது உள்ளுக்கு பார்த்தோம்னாலும் நிறைய சிவப்பு பனிப்பூச்சி இதுக்குள்ள நடமாடி கொண்டு இருக்கு. இதோ இங்க பாருங்க, சிவப்பு பனிப்பூச்சி இதுல நடமாடுது. இதோ இந்த மாதிரி சிவப்பு பனிப்பூச்சிட தாக்கத்தை பரிசோதனை செஞ்சு சிவப்பு பனிப்பூச்சிட தாக்கம் இருக்க சந்தர்ப்பத்தில் மேல பக்கமா பூ இருக்க சந்தர்ப்பத்திலேயே இமிடாக்ளோரபிட் உள்ளடங்கிய ரசாயனத்தை வாழைப்பூவில் இருந்து 1/3 மடங்கு மாதிரி மேல பக்கமா விசிறுற வண்ணம் நாம இன்ஜெக்ஷன் பண்ணணும். சாதாரணமா இதுக்கு 50 மில்லிலிட்டர் சிபாரிசு செய்யப்பட்ட அளவுல நாம விசிறணும் இமிடாக்ளோரபிட் ரசாயனத்தை. அப்போ இந்த நேரத்துல இன்னொன்னு இருக்கு. இதுல தாக்கம் ஏற்படுறது இதோ இந்த நேரத்துல. இதோ இந்த நடுப்பகுதியில தான் அதுகள் உறிஞ்சிறது. இதோ இதுக்கு நடுவுல சாற்றை உறிஞ்சு குடிச்ச பிறகு காய் பெருசாகும் போது நாம முன்னுக்கு பார்ப்போம் எப்படி அறிகுறி காட்டுதுன்னு சொல்லி. இந்த மாதிரி நேரத்துல பார்க்க முடியாது. இப்படி மேல பக்கமா இருக்க போதான் நமக்கு பார்க்கக்கூடியதா இருக்கும் இந்த தாக்கத்தை. ரசாயனத்தை பாவிக்கும் போது அனைவரும் ஒரே நேரத்துல களத்தை நல்ல விதத்துல கவனிச்சு பரிசோதிச்சு அதுக்கு பிறகு தாக்கம் இருக்குமா இருந்தா கட்டாயமா ரசாயன பாவனைக்கு போகணும். நல்ல தரமான வாழை செய்கைக்கு போறதுனா இது ரொம்ப முக்கியம். APARC Agriculture Technology Demonstration Park. நாம் உங்களுக்கு முதல்ல சொன்ன விதத்துல களத்துல 5 இடங்கள்ல நாம பரிசோதிச்சு பார்ப்போம். இந்த விதத்துல இந்த மாதிரி வாழைப்பூவை வெட்டி அதுல சிவப்பு பனிப்பூச்சி இருக்கான்னு பார்த்து இருக்குமா இருந்தா உப்பாலி ஐயா சொன்னது போல சிபாரிசு செஞ்ச ரசாயனத்தை சிபாரிசு செஞ்ச அளவுல இன்ஜெக்ஷன் பண்றது தான் முக்கியமாகுது. இதை பத்தின தொழில்நுட்பத்தை நாம உங்களுக்கு வழங்குறது நீங்க ஒரு வணிக முறை செய்கையாளரா ஏற்றுமதிக்காக தயார் செய்யற வாழை குலையிட தரத்தை பாதுகாக்கிறதுக்கு மிகவும் முக்கியமானதால தான். நாம இதை எடுத்தோம்னா இது ஒரு விசேஷமான உபகரணம். இதுல ஒரு டேங்கி காணப்படுது. இதுல நீளமான குழாய் ஒன்று காணப்படுது. நமக்கு இன்ஜெக்ஷனை பொருத்துறதுக்கும் ஒரு இடம் காணப்படுது. இதுல நாம இன்ஜெக்ஷன் மூலமா தான் விசிற போறோம். வாழைப்பூ மேல பக்கமா பார்த்துட்டு இருக்கும் போது இது ஒரு விசேஷமான ஊசி. இதுல நிறைய துளைகள் இருக்கு. இதுல முன்பக்கம் மூடி இருக்கு. நம்மட விவசாயிகள் நினைக்கிறதே சாதாரணமா அவங்ககிட்ட இருக்கிற இன்ஜெக்ஷன்ல இதை செய்யலாம்னு. அப்படின்னா அது ஃப்ரெஷ் ஆகாது. அப்போ நாம இந்த ஊசி எடுத்தோம்னா இந்த 2 பக்கத்தால தான் அடிக்கப்படுது. சாதாரணமான ஒரு இன்ஜெக்ஷனுக்கு தான் இந்த துளை காணப்படும். இதுல தான் நாம செலுத்தணும். ஆனா இதுல அப்படி இல்லை. இது பூரணமா மூடி இருக்கு. இந்த 2 பக்கத்தால போறதால தான் வாழைப்பூவுக்கு செலுத்தப்படுது. நாம பார்ப்போம் சிவப்பு பனிப்பூச்சிட தாக்கத்துக்கு எப்படி இமிடாக்ளோரபிட் விசிறதுன்னு பார்ப்போம்.
இது வாழைப்பூவுக்கு இமிடாக்ளோரபிட் ரசாயனத்தை நாம் பயன்படுத்தணும். 50 மில்லிலிட்டரை நாம் இந்த சந்தர்ப்பத்தில் பயன்படுத்துகிறோம். அதாவது வாழைப்பூ மேலே பக்கமாக இருக்கும்போது மொத்த தூரத்தில் 1/3 மடங்கு தூரத்தில் இந்த மாதிரி கீழால் நாம் இந்த இன்ஜெக்ஷனை செலுத்தணும். இது ஒரு தடவையில் 25 மில்லிலிட்டர் விசிறலாம். அப்போது 2 தடவை விசிறணும். APARC Agriculture Technology Demonstration Park. அப்போ நமக்கு சாதாரணமாக தாக்கத்தை நம்மளால் பார்க்க முடியாது. விளைச்சலை எடுக்கிறப்போ வாழை சீப்புகளுக்கு இடையில் கருப்பு நிறத்தில் இல்லைனா சிவப்பு கருப்பு நிறத்திலான கைக்கு உணரக்கூடிய புள்ளிகள் காணப்படும். அப்போ தாக்கம் ஏற்பட்டு முடிஞ்சு. உப்பாலி ஐயா, நாம் இப்போ வாழை செய்கையில் நோய் பீடை பற்றி கதைக்கிறப்போ நாம் அடிக்கடி கேட்குற ஒரு நோய் தான் பனாமா நோய். ஏற்றுமதிக்காக நம்ம வாழையை தயார் செய்கிறப்போ பனாமா நோய்க்காக நாம் எப்படி கவனத்தை எடுக்கணும்? பனாமா நோயை பற்றி எடுத்தோம்னா புலிவாழைக்கு ரெசிஸ்டன்ட், அதாவது புலிவாழை பனாமா நோய்க்கு எதிர்ப்புத்தன்மை கொண்டது. நாம் வாழை செய்கையில் பனாமா நோய்க்காக அதிகளவில் கவனம் செலுத்துறது இல்லை. அதாவது காரணம்தான் புலிவாழைக்கு பனாமா நோய் ஏற்படாது. கோழிக்கூட்டு வேறு வாழைகளுக்கு பனாமா நோய் தாக்கம் அதிகமாக காணப்படும். நாம் சரியான விதத்தில் வடிகான்களை அமைச்சு நீர்வடிகால் தொகுதியை சரியான முறையில் அமைப்பமாக இருந்தால் இந்த பனாமா நோயை நமக்கு கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். முறையான வடிகால் அமைப்பை மேற்கொள்வதால் மற்றும் பயிர்ச்செய்கையின் நோய்பீடை பற்றி அதிகம் கவனம் செலுத்துவதால் தரமான விளைச்சலை பெற முடியும். நோய் பீடைகளை நீங்கள் எப்படி அடையாளம் கண்டீங்க? அதுக்காக நாம் மேற்கொள்கிற கட்டுப்பாட்டு முறை என்ன? இந்த மாதிரியான பீடை நாசினியால் எப்படி கட்டுப்படுத்துறது? அதுகள்கிட்ட ரசாயன கட்டுப்பாடு தொடர்பாக தான் நாம் உங்களோட கலந்துரையாடினோம். விவசாய பிரிவு நவீனமயமாக்கல் திட்டத்தினராகிய எங்களோட நோக்கம் விவசாய தொழில்நுட்பங்களை உங்களோட களத்தில் பிரயோகித்து சரியான முறையில் விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது தான். அப்படி என்ன இன்றைக்கு நாங்கள் சொன்ன விடயங்கள் உங்களுக்கு விளங்கக்கூடியதாக இருந்திருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் இதே போன்ற இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கிறோம். அதுவரை சந்தோஷம் நிறைந்த வாரமாக அமைய பிரார்த்தனை.